வணக்கம் நண்பர்களே. தேர்தல் 2024 தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மக்களவை தொகுதிகளை பற்றிய நிலவரங்கள் சில நாட்களாக பார்த்திருந்தோம். இந்த கணிப்புகள் ஏதோ நானாக தனிப்பட்ட முறையில் கணித்த கணிப்புகள் அல்ல. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் பத்திரிகை பணியில் நான் பயணித்திருக்கிறேன். அதில் ஹிந்து, கல்கி, குமுதம் போன்ற இதழ்களில் இதழியலாளராக தொடர்ந்து பயணம் செய்திருக்கிறேன். அதில் குமுதம் ரிப்போர்ட்டரில் நிறைய அரசியல் கட்டுரைகளை தேடி தேடி எழுதிய அனுபவம் எனக்குண்டு. அதன் மூலம் ஏற்பட்ட தொடர்புகள் 25 ஆண்டுகளாக பத்திரிகையாளர்கள், அரசியல் நோக்கர்கள், சமூக ஆர்வலர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், பள்ளி ஆசிரியர்கள், சர்வே செய்யக்கூடிய நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள், பல்வேறு அமைப்புகள், தன்னார்வலர்கள், இப்படி நிறைய தொடர்பு எனக்கு உண்டு. அதற்கு முன்பு சிறுகதை, நாவல் என்று பயணித்து கொண்டிருப்பவன் என்பதனால் எழுத்தாளர்கள், கவிஞர்கள், முற்போக்காளர்கள், பல்வேறு தரப்பட்ட நண்பர்களும் எனக்கு உண்டு. அந்த அடிப்படையில் தான் அவர்களுடன் மாறி மாறி தொடர்பு கொண்டு அதில் கிடைச்ச ரிப்போர்ட் படி தான் இது வரைக்குமான சர்வேவை நம்ம கொடுத்துருக்கிறோமே ஒழிய எதுவுமே என்னுடைய தனிப்பட்ட பார்வையிலானது அல்ல. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் கணிப்புகள் மாறுவதுண்டு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவு பெரும்பாலும் ஒரு சார்பாகவே ஓட்டு சாய்வது அப்படிங்கிறது தொடர்ந்து வழக்கமாக இருந்திருக்கு. 1996 பார்த்தீங்கன்னா அப்படியே திமுக, தமாக அத்தனை தொகுதியும் அடித்த கதை நடந்தது. 1980 பார்த்தீங்கன்னா திமுக, காங்கிரஸ் அப்படியே அடித்து ஒரே ஒரு தொகுதி அதிமுக ஜெயிக்கிற நிலைமை கூட அன்னைக்கு ஏற்பட்டது. இப்போ போன தேர்தலில் கூட 37 தொகுதியை திமுக கூட்டணி கைப்பற்றியது. அதுக்கு முன்னத்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 37 சீட்டை அதிமுக கைப்பற்றியது. இப்படி தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தளவு ஒரு சார்பாக மக்கள் தீர்ப்பளிக்கிறதுங்கிறது நீங்களும் தொடர்ந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் 2009 முன்னாடி தேர்தல் வரைக்கும் பெரும்பாலும் கருத்து கணிப்புகள் 90 விழுக்காடு சரியாக பொருந்தி இருக்கிறது உண்டு. சில சமயம் 100 விழுக்காடு கூட பொருந்தியது உண்டு. ஆனால் 2009க்கு பின்னாடி திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு ஒன்று உருவான பின்னாடி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஓட்டுக்கு பணம் அப்படிங்கிறது கைமாறினதோட விளைவு இன்றைக்கி ஒவ்வொரு தேர்தலையும் பூத் கமிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அதை நிர்மாணிக்கிறதுல பெரும்பங்கு வகிச்சிட்டு வருது. அந்த பூத் கமிட்டி இல்லைன்னா தேர்தலை வெற்றிகரமாக நடத்த முடியாதுங்கிற நிலைக்கு இன்றைக்கி கட்சிகள் தள்ளப்பட்டிருக்கு. பூத் கமிட்டிக்கான அவசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமீப காலமாக இந்த ஓட்டுக்கு பணம் அப்படிங்கிற விஷயந்தான். பூத்தில் வேலை செய்கிறவங்க, கட்சி தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள் இவங்கெல்லாம் அந்த தேர்தல் காலங்களில் தன்னுடைய செலவினங்களுக்காக செலவு பண்ணுறதுங்கிறதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ ஓட்டுக்கு நோட்டை கொண்டுட்டு போய் சேர்த்துறதுக்கு நம்ம ஒரு ஊதியம், அதை பட்டுவாடா பண்ணும்போது தனக்குன்னு எடுத்துக்கிறது கொஞ்சம், இப்படியான விஷயங்கள் நடக்க 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 பொது தேர்தலைவே இதுக்குள்ளே அடக்கிற அளவுக்கு நிலைமை வர வர பல்லாயிரக்கணக்கான கோடிகள் இதில் புழங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு தகவல் வருது. இதெல்லாம் வரக்கூடிய செய்திகள். நம்ம போன தேர்தலுக்கு முன்னத்த தேர்தலில் 2 கண்டெய்னர் நிறைய பணம் கிடச்சிது. அது ஒரு வங்கிக்கு போகிறதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது என்னாச்சுன்னு தெரியாது. இது மாதிரி பல்வேறு இடங்களில் பணம் பிடிபடுது. ஆனாலும் தொடர்ந்து அந்த தேர்தலுக்கு 2 நாட்கள் முன்னாடி இருக்கும்போது பார்த்திங்கன்னா பணப்பட்டுவாடாங்கிறது பரபரன்னு ஒவ்வொரு ஏரியாக்கள்லையும் நடக்கிறது நம்ம காதுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. இது ஏன் சொல்ல வரேன்னா கருத்து கணிப்பு அப்படிங்கிறது பெரும்பாலும் உண்மையாக இருந்தது. கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக கருத்து கணிப்பு சற்றே மாறி பிறழ்ந்து சில சமயங்கள் கருத்து கணிப்பே பொய்யாக போய்விடக்கூடிய சூழல் கூட இருக்குது. ஆனாலும் இந்த கருத்து கணிப்புங்கிறது சேனல்கள் இருந்த காலத்திலையும் சரி, பத்திரிகைகள் ஓஹோன்னு நடந்த காலத்திலையும் சரி, இப்போ சமூக வலைத்தளங்கள் வந்த பின்னாடியும் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அது சமூக வலைத்தளங்கள் வந்த பின்னாடி ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்ருக்கு. சரி, இதையெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா நம்ம எடுத்திருக்கிற கருத்து கணிப்புங்கிறது வைட்டமின் பா அப்படிங்கிறது ஓட்டுக்கு நோட்டுங்கிற ஒரு விஷயத்தை தவிர்த்து தனியார் அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அரசு உளவுத்துறை அமைப்புகளாக இருந்தாலும் சரி, இன்னும் தனியார் சேனல்கள், பத்திரிகைகளாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் பணம் ஒரு விஷயமாக இல்லாமல் மக்கள்கிட்ட போய் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் கருத்து கணிப்பாக வெளிப்படுது. இதில் கொஞ்சம் சற்று மாறுபட்டு என்ன மாதிரியான ஆட்கள், கல்வியாளர்கள், பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், சினிமாக்காரர்கள், இன்ன பிற விவசாய கூலிகள், விவசாயிகள், நிலச்சுவாந்தார்கள், பெரிய தொழிலதிபர்கள், சிறு குறு தொழிலதிபர்கள், இப்படியான நமக்கு தொடர்புள்ள அத்தனை பேர்த்துக்கிட்டையும் தொடர்ந்து பேசி
அவங்கக்கிட்ட இருந்து எந்த மாதிரியான கருத்துக்கள் வருது, அவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்கிறத விட யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பேச்சாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை வாங்கி தான் அந்தந்த தொகுதிகளுக்கான கருத்து கணிப்புகளை வெளியிடுறோம். அப்படி அந்தந்த தொகுதிகளுக்கான கருத்து கணிப்பை வெளியிடும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியும் சேர்த்து மொத்தம் 40 தொகுதிகளையும் தனித்தனியாக ஏற்கனவே நான் 10 தொகுதிக்கு வெளியிட்ட மாதிரி வெளியிடணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் அதற்கான அவகாசங்கிறது மிக குறைவாக இருக்கிறதுனால அந்த கருத்து கணிப்பு பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் எடுத்து எழுதி தான் எல்லாமே தனித்தனியாக எழுதி வச்சுருக்கோம். ஆனால் இதை வெளியிடுறதுக்கான அவகாசம் இப்போ இல்லாதனால இறுதி கட்டத்துக்கு நம்ம போயிட வேண்டிய நெருக்கடி வந்திருக்கு. இன்னும் 2 நாட்களில் பிரச்சாரங்கிறது முடிஞ்சிடும். 19ஆம் தேதி தேர்தல் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த கருத்து கணிப்பை வெளியிடுறதுங்கிறது தான் சரியானதாக இருக்கும். அதனால் நம்ம இப்போவே தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்பட ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 40 தொகுதிகள்லையும் எப்படியான நிலவரம் இருக்குது, எது வெற்றி பெறுது, எது வெற்றி பெறுவதற்கு அருகாமையிலிருந்து இழுபறியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முழுமையாக அனலைஸ் பண்ணி ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இதுவே இறுதியானதில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடைசியாக 2 நாளில் நடக்கக்கூடிய பிரச்சாரம், டோர் கேன்வாஸ், அதில் வந்து கொடுக்கக்கூடிய வைட்டமின் பா, இப்படியான பல்வேறு விஷயங்கள், இன்னும் சொல்லப்போனால் அங்கங்கே நடக்கிற விருந்து, இது எல்லாம் கூட ஓட்டை மாற்றி உருவாக்கக்கூடிய மாற்றி போடக்கூடிய சூழ்நிலையை மக்களுக்கு உருவாக்கி தருது. அதனால் அதை இதில் கணக்கில் கொள்ளாமல் மக்களுடைய மனநிலை தேர்தல் 4 நாட்களுக்கு முன்பு எப்படி இருந்தது என்பதை சொல்வதுதான் இந்த கருத்து கணிப்புடைய நோக்கம். இதுவே முழுமையாக நம்பி ஏன் இப்படி வரல, நீங்கள் சொன்னது இப்படி பொய்யாயிருச்சு, இல்லை இப்போ வந்து இது நீங்கள் சொல்கிறது சரியில்லை, இதுதான் சரி அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். அது வந்து எனக்கும் ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்தை திணிக்கிறதல்ல கருத்து கணிப்புடைய நோக்கம். பொதுவாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கருத்து கணிப்புகளை தான் நம்ம உங்ககிட்ட கொடுக்க போகிறோம். இப்போ அணிகள் பலமாக மோதுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் 4ஆவதாக ஒரு அணி சீமானுடைய நாம் தமிழர் கட்சி மோதுது. தமிழ்நாட்டில் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய 40 தொகுதியில் 20 பெண் வேட்பாளர்களையும் 20 ஆண் வேட்பாளர்களையும் சரிசமமாக களத்தில் இறக்கி இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்த நாம் தமிழர் கட்சி கிட்ட ஒரு தனித்துவம் என்னென்னா, இதுவரைக்கும் எந்த கட்சியோட கூட்டணி போடல. 1.1% அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டில் முதல் தேர்தலில் வாக்கு சதவீதம் வாங்கினது. கடைசியாக இப்போ 6.7% அளவுக்கு வாக்குகள் அது வாங்க ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் எந்த கட்சியோட கூட்டணி போடாமல் அப்படியே ஏறி வரக்கூடிய அந்த கட்சிக்கு இளைஞர்கள் ஒரு பகுதி அப்படியே அங்கே போகிற நிலைமை ஏற்பட்டிருக்கு. அவங்க பேசக்கூடிய பெண்ணுரிமை, அவங்க பேசக்கூடிய சமத்துவம், ஆண் பெண் சமத்துவம், அவங்க பேசக்கூடிய பொருளாதார கொள்கை, லஞ்ச லாவண்யத்துக்கு எதிரான பேச்சு, அதில் செயல்பாடுங்கிறது பார்த்தா ஒரு தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிறுவறதுக்கு முற்படுற விஷயம், இது எல்லாம் இக்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு படித்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு சின்ன எழுச்சியை உருவாக்கிட்டு வருது நாம் தமிழர் கட்சி. அந்த நாம் தமிழர் கட்சிக்கு நல்ல படித்த பேராசிரியர்கள், டாக்டர்கள், என்ஜினியர்கள், சிந்தனாவாதிகள், எழுத்தாளர்கள் இப்படி எல்லாமே வந்து குவிஞ்சு வேட்பாளர்கள் ஆகிறாங்கங்கிறது இன்னொரு அது பேரதிசயம். அதில் இப்போ பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி தொகுதியில் வீரப்பனுடைய பொண்ணு வந்து சேர்ந்துருக்காங்க. அவங்க இது வரைக்கும் பார்த்தா பாஜக இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் திடீர்னு இதில் வந்து மாறுறாங்க. அதே மாதிரி காளியம்மாள் அதில் மிகப்பெரிய ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி ஒரு தலைமை நிலை பேச்சாளராக இருக்கக்கூடிய காளியம்மாள் வந்து இப்போ மயிலாடுதுறை தொகுதியில் போட்டி போடுறாங்க. அவங்க கணிசமாக ஒரு 10% ஓட்டுக்கு மேலே வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய தொகுதியான கோயம்புத்தூரில் அண்ணாமலை போட்டி போடுறார். அங்கேயும் கருத்து கணிப்புப்படி 11% மேலே நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கிறதா ஒரு சாம்பிள்ஸ் கிடைக்குது. இப்படியான ஒரு இதில் பார்த்தா நாம் தமிழர் கட்சி இப்படியே எந்த கட்சியோட கூட்டணி போடாமல் நகர்ந்து வந்தால் இன்னும் 2-3 தேர்தல்களில் சில சீட்டுகளை பிடிக்கக்கூடிய அளவில், ஏன் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவில் கூட சூழ்நிலை மாறலாம்னு தோணுது. 1000 தான் இருந்தாலும் தேமுதிக கட்சி வந்தது,
அவங்க கூட்டணி இல்லாமல் திமுகவையும் எதிர்த்து அதிமுகவையும் எதிர்த்து நான் ஊழலற்ற ஆட்சி கொடுக்க போகிறேன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. ஒரு தேர்தலை தனியாக சந்திச்சுது. 2வது தேர்தல் 3வது தேர்தலில் பார்த்தா கூட்டணி சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அது நீர்த்து போச்சு. அதே மாதிரி போன தேர்தலில் மக்கள் நீதி மையம் மிகப்பெரிய எழுச்சியோடு புறப்பட்டு வந்தது. கணிசமான ஓட்டுகளை வாங்குச்சு. இன்றைக்கி திமுக கூட்டணியில் போய் சேர்ந்துருச்சு. அதனுடைய தன்மை எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்னு தெரியல. இதுக்கு இடையில் கோமாதேகா கவுண்டர் கட்சி அவங்க சாதி சமூகம் சார்ந்து அவங்களுக்கான உரிமைகளையும் அவங்களுடைய கலாச்சார பண்பாட்டை காப்பாற்றுறதுக்காக அப்படி ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க. அதுவும் ஆரம்பித்த வேகத்தில் கொங்கு மண்டலத்தில் ஒரு பெரிய எழுச்சியோடு புறப்பட்டது. அதுவும் இப்போ கூட்டணியில் இப்போ திமுக கூட்டணியில் இருக்குது. போன தடவையே கூட்டணி சேர்ந்து ஒரு சீட்டு உதயசூரியன் சின்னத்தில் ஜெயித்தாங்க. அதனால் அதனுடைய எதிர்காலம் எப்படின்னு தெரியாது. ஆனால் சீமான் ஒரு தனித்துவத்தோடு புறப்பட்டு வர்றாருன்னு அவருக்கு இதில் ஒரு வாழ்த்து சொல்லி அந்த இடத்துல அந்த 4வதாக வரக்கூடிய அந்த வேட்பாளரை நம்ம இதில் கணக்கில் ஏன் கொள்ளலை அப்படிங்கிறதுக்கான தான் இந்த விளக்கத்தை நம்ம சொல்லிட்டு, அடுத்தது இந்த 3 அணிகளுக்குள்ளே எப்படிப்பட்ட பலப்பரீட்சை நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இந்த 3 அணிகளில் தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர்கள் அதிக எண்ணிக்கையில் வாக்கு போடக்கூடியவங்களாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இன்றைக்கி அதிமுக விளங்குது. அதுக்கு காரணம் எம்ஜிஆர் கண்ட இரட்டை இலை சின்னம். இன்றைக்கி இரட்டை இலைக்கு ஓட்டு போடக்கூடிய மக்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் நீக்கமர நிறைஞ்சிருக்காங்க. அந்த மக்கள் திரள் அப்படிங்கிறது அந்த இரட்டை இலைக்கான திரளாக இருக்க ஒழிய வேறு எதுவுமே இல்லை. ஏற்கனவே அதிமுக 2ஆக பிளந்தபோது இரட்டை புறாவும் சேவலும் இந்த சின்னத்தில் ஜெயலலிதாவும் ஜானகியணி நின்னாங்க. அந்த சமயத்தில் கூட அந்த சேவல் சின்னத்துக்கு ஓட்டு போடக்கூடிய அளவில் ஒரு மக்கள் குழு பெரிய எழுச்சியோடு இருந்தது. ஆனாலும் இரட்டை இலைக்கான மவுசு கிடைக்கல. இரட்டை இலை கிடைச்சி அந்த சின்னம் இது 2 ஒருங்கிணைஞ்சு கிடைச்சோன்னே அதோட எழுச்சியே வேறையாக இருந்தது. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் இருந்த காலத்துலேயும் சரி, ஜெயலலிதா இருந்த காலத்துலேயும் சரி, இப்போ எடப்பாடி இருக்கிற காலத்துலேயும் சரி, இரட்டை இலைக்கான மவுசு அப்படியே தான் இருக்குது. ஆனால் இரட்டை இலைக்கான மவுசுங்கிறது இன்றைக்கி ஜெயலலிதா இருந்த மாதிரி எம்ஜிஆர் இருந்த மாதிரி இல்லை. அதுக்கான காரணம் அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்தில் பாஜகவுடன் அது ரொம்ப நெருக்கம் பாராட்டினதோட விளைவு பட்டி தொட்டி எங்கும் கிராமங்களில் பல இளைஞர்கள் நிறைய இளைஞர்கள் பாஜக கிட்ட போகிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதுக்கு காரணம் 2 விஷயம். ஒன்று, பாஜகவுடைய இந்துத்துவா கோஷம் எப்படி அவங்களுக்குள்ள ஏறுது அப்படின்னு பார்த்தா வேற ஒன்றும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறதுனால அதிலிருந்து இப்போ பிரிஞ்சு போய் நிற்கிற சுயேட்சையாக நிற்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறதுனால இந்த 2 அணி பிரிஞ்சு போகும்போது இதுக்கு ஒரு ஜாதி அடையாளம் கிடைச்சிற போது அந்த சாதி அடையாளத்தோட அவங்க நிற்கும்போது அதிமுக ஒரு கவுண்டர் அதிமுக மாதிரியும் அது முக்குளத்தோர் அதிமுக மாதிரியான ஒரு தோற்றத்தை எதிரணிகள் பலப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்போது நம்ம சாதி சார்ந்த கலாச்சாரம் பண்பாடு இதர விஷயங்களை எல்லாம் காப்பாற்றணும்னா இந்த ஒரு சக்தியால் தான் முடியும். நமக்கான பாதுகாப்பு இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி பெரும்பான்மை சமூகத்தவர்கள், அதுவும் சாதி வேண்டும்னு நினைக்கக்கூடிய சமூகத்தவர்கள் பெரும்பாலும் அதிமுகவிலிருந்து பாஜக பக்கம் பாயறதை பார்க்க முடிஞ்சது. அது இளைய சமுதாயம் ரொம்ப தீவிரமாக போகிறத பார்க்க முடிஞ்சது. அதுக்கு காரணம் சமூக வலைத்தளங்கள். அந்த சமூக வலைத்தளங்களில் நடத்தக்கூடிய பிரச்சாரம் அவங்களுக்குள்ள பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கி தான் சாதி சார்ந்து இயங்குவது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்களுக்குள்ள தோற்றுவிச்சதாகவே இந்த தேர்தலில் நம்ம கருத வேண்டியதாக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் கிராம பகுதிகளில் பெரும்பாலும் இளைஞர்கள் அதிமுக இளம்பெண்கள் பாசறையில் இருக்கிறதை விட அதிகமாக பாஜக பக்கம் போகிறத பார்க்குறோம். அதுலேயும் கொங்கு மண்டலத்தில் மிக அதிகமாக இருக்கிறார்கள். அதற்கு காரணம் இந்த ஒரு அதிமுக இந்த அணியாகவும் அதிமுக பாஜக இந்த அணியாகவும் இருக்கிறதான்னு காரணத்தை நம்ம ஒரு கள ஆய்வில் நம்ம செய்யும்போது ஒவ்வொருத்தர்கிட்டருந்து கிடைக்கிற தகவல் இருந்து நம்ம கணிக்க முடியுது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாஜகவும் அதிமுகவும் இரண்டுமே ஏற்கனவே மோடி ஆட்சி எப்படி இருக்கிறது, இந்த தேர்தலை பொறுத்தளவு மோடி ஆட்சி வேணுமா வேண்டாமாங்கிறதான் கேள்வியாக இருக்குது. மோடி ஆட்சிக்கு மாற்று எதுனா ராகுல் காந்தி பிரதமராக வரணும் அல்லது இந்தியா கூட்டணியில் ஒருத்தர் பிரதமராக வரணும். இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. இந்த 2 ஆப்ஷனில் மோடி வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை எடுத்திருக்கிறது திமுக கூட்டணி. தமிழ்நாட்டை பொறுத்தளவு திமுக கூட்டணி. அப்படிங்கும்போது இன்னொரு அணி, அதாவது அதிமுக பாஜகவிலிருந்து பிரிந்து வந்த பிறகு மோடிக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்ததா அல்லது இந்தியா கூட்டணிக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்ததானா ரெண்டுமே இல்லாமல் திமுகவை
திமுகவை சாடுவதே அவர்களுடைய பிரச்சாரமாகவே இருந்திருக்கு. இதோட விளைவு என்னென்னா, முழுக்க முழுக்க பாஜகவும் திமுகவை சாடுறது, திமுகவை தனிப்பட்ட முறையில் ஊழல் கட்சிங்கிறது, குடும்ப கட்சிங்கிறது, குடும்ப அரசியலுங்கிறது, இந்த மாதிரியான பிரச்சாரங்களை எப்படி பாஜக கையில் எடுக்குதோ அதே பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எடுக்க, அதே பிரச்சாரத்தை ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் எடுக்க, இந்த ஒருமித்த கூட்டமாக கிடைச்ச ஒரு ஓட்டு அப்படியே இவர்களுக்குள்ளே அப்படி பிரியுது. அந்த வகையில் தான் செங்குத்தாக அதிமுகவில் இருக்கக்கூடிய ஓட்டுக்கள், ஒரு பகுதி இளைஞர்கள் ஓட்டுகள் வந்து பாஜகவுக்கு போகிற நிலையை கொங்கு மண்டலத்தில் ஏற்படுத்தியிருக்கு. மற்ற மாவட்டங்களில் அது சிறிதளவு பாதிப்பு ஏற்படுத்தினது, கொங்கு மண்டலத்தில் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்தினதை நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் ஏற்கனவே தேமுதிக நீர்த்து போன கட்சியாக மாறிடுச்சு. கோமாதேக இன்னொரு அணியில் போய் சேர்ந்து அந்த கட்சி அதாவது சாதி சார்பு தன்மையை கொஞ்சம் இழந்துட்டு வர்ற மாதிரி தெரியுது. அதனால் இன்னொரு மாற்று அப்படின்னு வரும்போது பாஜக ஒரு உறுதிப்பாடாக தெரியுது. அதுலேயும் அண்ணாமலை வந்தது, அண்ணாமலையுடைய எழுச்சி பேச்சுகள், அவருடைய போக்கு, அவருடைய விஷயங்கள் எல்லாமே சமூக வலைத்தளங்களில் போக போக பட்டி தொட்டி எங்கும் அந்த விஷயம் விரவிக்கு போய் அவங்கள ஒரு ஆக்குப்பை பண்ணியிருக்கிற சூழலை நம்ம பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் தான் இப்போ பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு பிரிதல் நடந்திருக்கு. இப்போ ஆட்சியை பொறுத்தளவு மோடி ஆட்சி வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற தீர்மானத்துக்குள்ளே மோடி ஆட்சி வேண்டாம்ங்கிற ஒரு எண்ணப்போக்கு உள்ளவங்க அத்தனை பேர் ஒரே ஒரு கட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்து இப்போ இந்தியா கூட்டணி அது திமுகவுக்கு வாக்களிக்கிறதுங்கிற ஒரு நிலைப்பாடு வந்துருச்சு. இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க யாருன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது திமுக அரசாங்கம், மத்தியில் இருக்கக்கூடியது மோடி அரசாங்கம். இது மத்திய அரசை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு தேர்தல் தான். அப்படிங்கிற பட்சத்தில் மோடி வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுல மோடி வேண்டாம்னு சொல்லக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அப்போ மோடி வேண்டும்னு சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு கணிசமாக இருந்தாலும் அது 2 3 உடையும் போது இந்த மோடி வேண்டாம்னு சொல்லக்கூடிய அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு எந்த கருத்து கணிப்புகளில் பார்த்தாலும் திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் அமோக வெற்றி பெறுங்கிற அந்த கணிப்பு, அதாவது எத்தனை சாம்பிள் எத்தனை நிறுவனங்கள் எடுத்தாலும் திமுக கூட்டணி தான் அமோக வெற்றி பெறுங்கிற ஒரு கணிப்புக்குள்ளே வர்றாங்க. நம்ம எடுத்த சர்வேலும் அதே மாதிரியான ஒரு போக்கு தான் இருந்தது. ஆனாலும் கூட பல தொகுதிகளில் அதிமுக திமுகவுக்கு டஃப் ஃபைட் கொடுக்குறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. சில இடங்களில் திமுக கண்டிப்பாக தோற்றுரும் அப்படிங்கிற அளவுக்கு அதிமுகவுடைய போக்கு இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரமாக அப்படின்னா கிடையாது, அந்த இரட்டை இலைக்கான வாக்குகள் சதவீதம். அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த பாஜக கூட்டணியில் இருக்கிற பாமகவோ அல்லது பாஜகவோ அல்லது பாஜக கூட்டணியில் இருக்கிற தமாகவோ அந்த தொகுதியில் வீக்காக இருந்திருக்கும், அல்லது அந்த வேட்பாளர் வீக்காக இருந்திருப்பார். இப்படியான சூழலில் தான் அந்த இடத்துல அதிமுக ஜெயிக்க இருக்கக்கூடிய ஒரு தொனி இருந்தது. அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கெல்லாம் ஓட்டு பிரிதல் அதிகமாக நடக்கலையோ அங்கெல்லாம் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நேரடியான எது ஜெயிக்கும் ஜெயிக்காதுங்கிற ஒரு நெருக்கடியான ஒரு போக்கு நடக்குது. இதையெல்லாம் கணித்து தான் நம்ம இப்போ இந்த சர்வே 100 அதாவது 40 தொகுதிகளுக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளுக்குமான வெற்றி தோல்வி கணிப்புகளை, இழுபறி கணிப்புகளை நாம் வெளியிடப் போகிறோம். இதுவே இறுதியானதல்ல. இன்னும் 2 நாட்களில் முக்கியமான விஷயங்கள் போகும்போது கண்டிப்பாக இதுவும் மாறலாம். முக்கியமான விஷயங்கள் போகாத வரைக்கும் மக்கள் மனசு மாறாமல் இருக்குது இல்லையா, அதுதான் மாறாத விஷயம். அந்த கணிப்புப்படி இப்போ நம்ம சொல்கிறதா சரி. இப்போ கூட வேடிக்கையாக ஒரு முகர் சொன்னார், தமிழ்நாட்டில் எல்லா பக்கம் புலி பாயருக்கு தயாராக இருக்கிற பதுங்கி இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி பதுங்கிட்டு இருக்கு. எந்த செகண்டில் வந்து நீ கொடுக்கலாம் அப்படின்னு வருதோ அந்த செகண்டில் அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதில் முக்கியமாக ஒரு வேட்பாளர், முக்கியமான தலைவர் தன்னோட தொகுதியில் ஒரு பைசா கூட ஓட்டுக்கு நோட்டுங்கிற விஷயம் கிடையாதுன்னு அறிவிச்சிட்டார். அவர் கட்சி சார்ந்தவங்கள தமிழ்நாட்டில் இருக்கிற 39 தொகுதியில் 38 தொகுதிகளில் வைட்டமின் பாவை இறைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அவங்க இறைக்கிறதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் இவர் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத தீவிரமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி எல்லா தொகுதியிலையும் கொடுத்துடலாம், நம்ம தொகுதியில் மட்டும் கொடுக்கக்கூடாது, அது என்னுடைய கொள்கை அப்படின்னு இருக்கிறதுல என்ன லாஜிக்குன்னு தெரியல. அதே மாதிரி பணம் கொடுப்பது சரியா தவறா? தவறு தான், சட்டப்படி தப்பு. போலீஸ், தேர்தல் அதிகாரிக அத்தனை ரதகச்ச துரக பதாதிக துரத்தி அவங்கள பிடிச்சி
கொண்டுட்டு போய் நிறைய விஷயங்களை பிடிச்சு கொடுக்குது. இருந்தாலும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதைய நம்ம அணை போட்டு தடுக்க முடியுமா, கடிவாளம் போட்டு தடுக்க முடியுமா தெரியல. இந்த கருத்து கணிப்புகளை இப்போது உங்களுக்கு வெளியிடுகிறேன். நன்றி, வணக்கம். கோவை தொகுதி தொழில் நசுக்கம், ஜிஎஸ்டி பிரச்சனை, சிறுபான்மைகள் ஒருமித்த ஆதரவு, கூட்டணி வலிமை திமுக வேட்பாளர் ராஜ்குமாருக்கு சாதகமாக இருக்கிறது. சமூக வலைத்தளங்கள் பிரச்சாரம், குறுகிய காலத்தில் இளைஞர்கள் மத்தியில் பிரபல்யம், ஜாதி ஓட்டுக்கள் பலம் பாஜக அண்ணாமலைக்கு கை கொடுக்கிறது. மோடி பிரதமர் என்பது கூடுதல் பலம் என்றால், பாஜக ஆட்சி அமைத்தால் தான் அமைச்சர் என்ற பிரச்சாரம் மேலும் பலம் பொருந்தியவராக அண்ணாமலை காணப்படுகிறார். அதிமுக ராமச்சந்திரனுக்கு நாயுடு சமூகம் என்பதால் இரட்டை இலை கவுண்டர் ஓட்டுகள் எல்லாம் கைவிட்டு போகின்றன. உள்ளூர் அதிமுக தளபதி எஸ்பி வேலுமணியின் பெயரளவிலான பிரச்சாரம் இவருக்கு போதுமானதாக இல்லை. அதிமுக பாஜக இரண்டுமே திமுகவை திட்டுவதால் திமுக ஆட்சிக்கு எதிரான ஓட்டுக்களை இவ்விரு கட்சிகளுமே பிரிக்கிறது. இந்த வகையில் ராமச்சந்திரனுக்கு இரட்டை இலையும் எளிய மக்களின் வாக்குகளும் நாயுடுகளின் 1,00,000 வாக்குகளும் மட்டுமே பலம். இந்த கணக்கின்படி திமுக ராஜ்குமார் முந்தி நிற்கிறார். இவருக்கு மிக அருகே அதிமுக பாஜக வேட்பாளர்களும் நிற்கிறார்கள். நெக் டு நெக் ஃபைட்டிங். ராஜ்குமாரே இதில் வெல்கிறார். பொள்ளாச்சி தொகுதி ஏற்கனவே இருந்த சிட்டிங் எம்பி திமுக சண்முக சுந்தரம் மீது அதிருப்திகள் நிறைய இருந்தாலும் தன் அமைதி சுபாவம் மூலம் திமுக வேட்பாளராக களம் காணும் ஈஸ்வரசாமி அவருடைய அதிருப்தியை துடைத்து விடுகிறார். சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் என கூட்டணியில் கட்சிகள் இருந்தாலும் இவற்றுக்கு பெயரளவில்தான் இந்த தொகுதியில் ஓட்டுகள். சிறுபான்மை ஓட்டுகள் சுமார் 1,00,000 இவருக்கு கை கொடுக்கிறது. ஆனாலும் அதிமுகவின் அசுர பலத்தின் முன்னால் சிக்கலாகவே வெற்றி தெரிகிறது. அது அதிமுக கார்த்திகேயனுக்கு பிளஸ். பாஜக வேட்பாளர் வசந்தராஜ் வீதி வீதியாக பிரச்சாரம் செய்தாலும் 3வது இடம் என்பது தெளிவாக தெரிகிறது. இவரை நாம் தமிழர் வேட்பாளர் ஓரங்கட்டினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்கிறார்கள் தொகுதிவாசிகள். இவரால் அதிமுக வாக்குகளை சேதப்படுத்த முடியவில்லை. மத்திய ஆட்சி மீது அதிருப்தி, அதிமுகவின் உறுதிப்பாடில்லாத பிரச்சாரம், திமுக ஈஸ்வரசாமியின் நேர்மையும் அமைதியும் அவரை தொகுதிக்குள் மிக லாபகமாக ஜெயிக்க வைக்கிறது. நீலகிரி தொகுதி ராசா திமுக வேட்பாளர். 15 ஆண்டு காலம் தொகுதிக்குள் பணி செய்து 2 முறை எம்பியாகி 1 முறை தோற்று அப்பவும் தொகுதி மக்களுடன் இருக்கும் அனுபவம் இவருக்கு பிரச்சாரத்தில் முழுமையாக கை கொடுக்கிறது. பெரம்பலூர்காரர்கள் தேர்தல் பணி ப்ளஸ் பாயிண்ட். பாஜக முருகனுக்கு தொகுதியில் பூத் கமிட்டிகளே சரிவர இல்லை. அதிமுக லோகேஷிற்கு இரட்டையில பலம் அசுர பலம்தான். ஆனால் அவர் அப்பா முன்னாள் சபாநாயகர் தனபால் மீது தொகுதி மக்களுக்கு பெரிய பிடித்தம் இல்லை. அவர் எம்எல்ஏவாக உள்ள அவினாசி தொகுதியிலேயே அவருக்கு கடுமையான அதிருப்தி நிலவுகிறது. எனவே ராசா எளிதாக வெற்றிக்கனியை பறித்து விடுகிறார். திருப்பூர் தொகுதி சுப்ராயன் சிபிஐ, அருணாச்சலம் அதிமுக, ஏபி முருகானந்தம் பாஜக. கூட்டணி பலம், மத்திய அரசின் ஆட்சி மீது அதிருப்தி, ஜிஎஸ்டி சீர்கேடுகள், மோடி வரக்கூடாது என்ற எண்ணம் தொகுதி முழுக்க மக்கள் மத்தியில் ஒழிப்பதால் முதலாவது ஓரங்கட்டப்படும் வேட்பாளராக ஏபி முருகானந்தம் பாஜகவை சேர்ந்தவர் வருகிறார். அதிமுகவின் கோட்டை என்றாலும் பிரதமரை சாடாத, மத்திய அரசை விமர்சிக்காத எடப்பாடி நிலையினால் அதிமுக அருணாச்சலத்தின் கோட்டையில் நிறைய பொத்தல்கள் விழுந்து விடுகிறது. சிட்டிங் எம்பி எதுவுமே செய்யவில்லை, தொகுதிக்குள் வரவில்லை என்ற பிரச்சார அதிருப்திகள் இருந்தாலும் மோடி எதிர்ப்பாளையில் இந்தியா கூட்டணி ஆதரவு நிலையில் உள்ளதால் சுப்ராயன் எளிதாகவே வெல்கிறார். தொகுதி ஈரோடு. ஆற்றல் அசோக்குமார் இரட்டை இலையில் குறுகின காலத்தில் பிரபலமாகிவிட்டார். அவருடைய செல்வ வளம் தொகுதி முழுக்க பேசப்படுகிறது. வெற்றிக்கணிக்கு பக்கத்தில் நின்றவர். கட்சி உள்ளடி வேலைகளால் பாஜகவிலிருந்து கட்சி மாறியவர் என்பதால் கடைசி நேர சுணக்கம் கட்சிக்காரர்களிடம் தெரிகிறது.
சூரியன் சின்னத்தில் பிரகாஷிற்கும் கட்சிக்குள் அதிருப்திகள் நிறைய இருந்தாலும் அவரை ஜெயிக்க வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தொகுதிக்குள் வரும் அமைச்சர்கள் முத்துசாமி, கயல்விழி, சுவாமிநாதன் ஆகியோருக்கு நிறையவே இருக்கிறது. இவர்களின் கடைசி நேர களவேளைகள் ஆற்றல் அசோக்குமாரின் ஆற்றலை காலி செய்கிறது என்றாலும் மூன்றாவது அணி தமாக விஜயகுமார் சுத்தமாகவே ஃபீல்டில் இல்லை. எனவே அந்த ஓட்டுகளும் ஆற்றலுக்கே சரிவதால் வெற்றி தோல்வி என்பது ஆற்றல் அசோக்கிற்கும் சூரியன் பிரகாஷிற்கும் இழுவரியாகவே தெரிகிறது. இந்த தொகுதியை பொறுத்தளவு இழுவரி தொகுதிதான். தொகுதி நாமக்கல். வி.எம். மாதேஸ்வரன் உதயசூரியனில் கோமாதேக கட்சி சார்பாக களமிறங்குகிறார். அதே வேகத்தில் அனைத்து கட்சியிலும் உருண்டு பிறண்டு பதவிகள் சுகங்களாக அனுபவித்து வந்த கே.பி. ராமலிங்கம் பாஜகவில் களம் காண்கிறார். இரட்டை இலைக்கு எஸ். தமிழ்மணி பெரிதாக எடுபடவில்லை. காரணம், அதிமுக கவுண்டர்களும் கோமாதேகாவை நோக்கி பார்வை செலுத்துகிறார்கள். இந்த விகிதத்தில் மாதேஸ்வரன் வெற்றி உறுதியாகி நிற்கிறது. இரண்டாம் இடத்திற்கு இரட்டை இலை கஷ்டப்பட்டே முன்னேறுகிறது. கொஞ்சம் அசந்தால் ராமலிங்கம் பாஜக இரண்டாம் இடத்திற்கு முந்திவிடுவார் போலிருக்கிறது. தொகுதி சேலம். டி.எம். செல்வகணபதி திமுக, விக்னேஷ் அதிமுக, அண்ணாதுரை பாமக. விக்னேஷிற்கு இரட்டை இலை வாக்குகள் மட்டும், அண்ணாதுரைக்கு பாமக வாக்குகள் மட்டுமே. செல்வ கணபதிக்கோ எல்லா வாக்குகளும் என்பது அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போதே பேச ஆரம்பித்தவர்கள்தான் மக்கள். இதோ 20 நாட்கள் பிரச்சாரம் கடந்துவிட்டது, இன்னமும் அதைத்தான் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே செல்வ கணபதி வெற்றி இங்கே உறுதி செய்யப்பட்ட வெற்றியாகவே காணப்படுகிறது. தொகுதி தர்மபுரி. அன்புமணி ராமதாஸின் மனைவி சௌமியா பாமக வேட்பாளர். கடுமையான பிரச்சாரம், ஜாதி பலம். பாஜக அணியில் தமிழ்நாட்டிலேயே முன்னவராக ஓட்டு கணக்கில் திகழ்கிறார் சௌமியா. ஆனால் திமுகவில் ஆம் அணியின் கூட்டணி பலத்தின் முன்பு அவர் பிரச்சாரம் தத்தளிக்கிறது. டாக்டர் அசோகன் இரட்டை இலையில் நல்ல மனிதராக வலம் வருகிறார். எந்த அளவுக்கு இரட்டை இலை ஓட்டுகளை இவர் வாங்காமல் உள்ளாரோ அந்த அளவுக்கு சௌமியாவுக்கு பலம். ஏனென்றால் அதிமுக வாக்குகள் அத்தனையும் சௌமியா பக்கம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் திமுகவிற்கும் பாமகவிற்கும் தான் இங்கே போட்டி. முதலிடம் கடும் இழுபறியாகவே இருக்கிறது. திமுகவா பாமகவா என்பதுதான் இங்கே தொகுதியில் இழுபறி நிலையாக உள்ளது. தொகுதி கிருஷ்ணகிரி. கோபிநாத் காங்கிரஸ். யாரை பற்றியும் இவருக்கு கவலை இல்லை. கூட்டணி பலம் தன்னை அபரிமித வாக்குகளில் வெல்ல வைக்கும் என நம்புகிறார். அதே நம்பிக்கைதான் மக்களிடமும் இருக்கிறது. மக்களிடம் பேச்சாக உள்ளதும் அதுதான். இவருக்கு அடுத்த நிலையில் இரட்டை இலை வி. ஜெயப்பிரகாஷ், மூன்றாவது நிலையில் நரசிம்மன் பாஜக. மூவரில் கூட்டணி பலம் மட்டுமே கோபிநாத்தை வெல்ல வைக்கிறது. மக்களும் அதையே பேசிக்கொள்கிறார்கள். இங்கே கணிசமான வாக்குகளை அள்ளுகிறார் நாம் தமிழர் வித்யாராணி. இவர் வீரப்பனின் மகள். தொகுதி கரூர். ஜோதிமணி காங்கிரஸ். துருதுரு செயல்பாடு, சிட்டிங் எம்பி என்பது குறைபாடு. கூட்டணி பலம் மட்டுமல்ல, ராகுலின் சிறப்பு அந்தஸ்து பெற்ற வேட்பாளர். எப்பவும் வெற்றிக்கணி சிரிப்புடனே திகழ்கிறார். மக்களிடமும் அவரின் சிரிப்பும் பேச்சும் எடுபட்டிருக்கிறது. இரட்டை இலையில் கே.ஆர். தங்கவேலு இரண்டாம் இடத்தை தாண்ட மறுக்கிறார் என்பது மக்கள் கருத்திலிருந்து புரிகிறது. பாஜக செந்தில்நாதனுக்கு மூன்றாம் இடம் என்பது எழுதப்பட்டு விட்டதாகவே சொல்கிறது கணிப்பு. ஆக கை சின்னம் என்பது இங்கே வெற்றி வாகை சூடுகிறது. அது எத்தனை வாக்குகள் வித்தியாசம் என்பது மட்டும்தான் இனி அறிய வேண்டியது என்கிறார்கள் மக்கள். திருவள்ளூர் தொகுதி. காங்கிரஸ் கட்சி சார்பாக முன்னாள் IAS அதிகாரி சசிகாந்த் செந்தில். அரசியலுக்கும் தொகுதிக்கும் இவர் புதுசு. அதனாலேயே அனைத்து கூட்டணி கட்சியினருடன் இணக்கம் பாராட்டி தேர்தல் வேலையை சுறுசுறுப்பாக செய்கிறார். சீக்கிரமே அதனால் தொகுதிக்குள் அறிமுகமாகிவிட்டார். அதிமுக கூட்டணியில் தேமுதிகவை சேர்ந்த நல்ல தம்பி, பாஜக கூட்டணியில் பாஜகவை சேர்ந்த பொன் பாலகணபதி நிற்கிறார். தேமுதிக பாஜக கட்சி ரீதியாக கூட்டணி ரீதியாக பலமில்லை. எனவே காங்கிரஸ் சசிகாந்த் செந்திலின் கை ஓங்கி நிற்கிறது. அவர் வெற்றி மிக நெருக்கத்தில் இருக்கிறது. விழுப்புரம் தொகுதி. பழைய திண்டிவனம் தொகுதிதான் மறுசீரமைப்பில் விழுப்புரமாக மாறியது. திமுக கூட்டணியில் விசிக சிட்டிங் எம்பி ரவிக்குமார் மீண்டும் போட்டியிடுகிறார். பானை சின்னம் இவருக்கு பலகீனம். சிறுபான்மை ஓட்டுகள் மிகப்பெரிய பலம். கூட்டணி பலம் இன்னும் பலம். இவரை வெற்றிக்கு மீண்டும் முன்னேற வைக்கிறது கூட்டணி கட்சிகள். அதிமுக சார்பில் போட்டியிடுபவர் பாக்யராஜ்.
முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் செல்வாக்கு இரட்டை இலை மட்டுமே இவருக்கு பலம். பாஜக கூட்டணியில் பாமக முரளி களம் காண்கிறார். வன்னியர் சமூக வாக்குகள் இவருக்கு ஒட்டுமொத்த பலம். பாஜகவில் சொல்லிக்கொள்ளும்படி இல்லை. எனவே கூட்டணி பலம், பாஜக எதிர்ப்பு, அதிமுக சோபிக்காத தன்மை சிட்டிங் எம்பி ரவிக்குமாரையே மீண்டும் ஜெயிக்க வைக்கிறார்கள் இப்பகுதி மக்கள். அரக்கோணம் திமுகவில் ஜெகத் ரட்சகன், அதிமுக கூட்டணி சார்பாக ஏஎல் விஜயன், பாஜக கூட்டணியில் வழக்கறிஞர் கே. பாலு. முதலிருவர் வன்னியர் சமூகத்தவர். எனவே பெரும்பான்மை வன்னியர் ஓட்டுகளை இவர்களே பிரிக்கிறார்கள். அதிலும் ஜெகத் ரட்சகனுக்குத்தான் செல்வாக்கு அதிகம். சிட்டிங் எம்பி ஜெகத் ரட்சகன் என்பதால் இன்னும் கூடுதல் பலம் பெறுகிறார். அந்த பலம் சரிவர 5 ஆண்டுகளாக தொகுதிப்பணி ஆற்றவில்லை என்ற புகார்கள் வந்தபோதிலும் அவருக்கு இருக்கும் தனிப்பட்ட செல்வாக்கு ஆங்காங்கே அவரை வெற்றிக்கான வேட்பாளராக அறிமுகப்படுத்துகிறது. எதிரணி இவர் தொகுதிக்குள் வரவே இல்லை என்று பிரச்சாரம் செய்கிறது. ஆனாலும் அது எடுபடவில்லை. அதிமுக வேட்பாளர் விஜயன் படு சுறுசுறுப்பு பிரச்சாரத்தில். ஆயினும் கூட்டணி பலத்தால் ஜாதிவாரி ஓட்டுகளால் திமுகவை சேர்ந்த ஜெகத் ரட்சகனே வெல்கிறார். சிவகங்கை தொகுதி பெயரை கேட்டாலே கார்த்திக் சிதம்பரம் பெயர்தான் சும்மா அதிருகிறது. காங்கிரஸ் வேட்பாளராக மீண்டும் களம் காண்கிறார் கார்த்திக் சிதம்பரம். அப்பா சிதம்பரம் மகன் கார்த்திக் மீதும் கடும் கோபம் தொகுதிக்குள் வெளிப்படுகிறது. இவர்களுக்கு காரைக்குடி மட்டும்தான் தொகுதி என்கிற கோபம் மக்களிடம் வெளிப்படையாகவே பேச்சாக அடிபடுகிறது. ஜெயித்து போனால் தொகுதி மக்களை கண்டுகொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டும் ஒலிக்கிறது. இவரை எதிர்த்து அதிமுக சார்பில் கள்ளல் சேவியர்தான் களம் காண்கிறார். பாஜகவில் தேவநாதன் யாதவ் நிற்கிறார். இவர் சென்னையைச் சேர்ந்தவர். எனவே பெரிய செல்வாக்கில்லை. அதிமுகவுடன் காங்கிரஸ் மோதுவதால் கூட்டணி பலம், மோடிக்கு எதிர்ப்பு அலை கார்த்திக் சிதம்பரத்தை அதிருப்தி அலையில் ஒருபடி மேலே தூக்கி நிறுத்தி வெல்ல வைக்கிறது. மதுரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிட்டிங் எம்பி சு. வெங்கடேசனே திரும்பவும் திமுக கூட்டணியில் களம் காண்கிறார். எழுத்தாளர், சாதுரியமான பேச்சாளர் என்பதாலும் மீடியாக்களுடன் நெருக்கமான உரையாடல் நடத்துபவர் ஆதலினாலும் எந்நேரமும் சமூக வலைத்தளங்களில் காணப்படுபவர் ஆகையினாலும் கடந்த 5 வருடங்களாக தொகுதிக்குள் களமாடின மாதிரியே தோற்றப்பொழிவு பெறுகிறார். ஜனங்களிடம் போனால் அடிக்கடி செய்தியில் வந்தது தவிர ஊருக்கு என்ன செய்துவிட்டார் எங்கள் எம்பி என்று கேட்பவர்கள் நிறைய பேர் உள்ளார்கள். இவரை எதிர்ப்பவர் அதிமுகவில் டாக்டர் சரவணன். இவர் போகாத கட்சிகள் இல்லை. அதுவே அதிமுக கட்சிக்குள்ளேயே அதிருப்தியாக ஒலிக்கிறது. பாஜக ராமசீனிவாசன் பேச்சாளர், படித்தவருக்கே உரிய குணத்துடன் மருத்துவர்கள், என்ஜினியர்கள், வழக்கறிஞர்கள் என்று பலரையும் குழுவாக ஒருங்கிணைத்து சந்தித்து வாக்கு கேட்கிறார். நடுத்தர வர்க்கம், விளிம்பு நிலை மக்கள் பக்கம் குவியலாகவே வாக்குகள் உள்ளது. அதை எப்படி அணுக வேண்டும் என்பதெல்லாம் இவருக்கு இந்த தேர்தல் கற்றுக் கொடுக்குமா என்று தெரியவில்லை. ஆனால் எளியவரை அணுகுவது, வசீகரிப்பது, கூட்டணி கட்சிகளை இனிக்க பேசி தன் தோழனாக்கி கொள்வதில் சு. வெங்கடேசன் இன்னும் கெட்டிக்காரராகவே திகழ்கிறார். அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் ராஜன் அக்கறையுடன் இவருக்காக பாடுபடுவது கூட்டணி கட்சிகளின் பலம் சு. வெங்கடேசனை மறுபடியும் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிவிட்டுத்தான் ஓயும் போலிருக்கிறது. நெல்லை காங்கிரஸில் ராபர்ட் புரூஸ், அதிமுகவில் ஜான்சி ராணி, பாஜகவில் நயினார் நாகேந்திரன். பரிச்சயப்பட்ட பெயர், பிரபலப்பட்ட மனிதர், முக்குளத்தோர் சமூகம் எல்லாம் நயினாருக்கு பலம்தான். ஆனால் தொகுதியில் இருக்கும் பெரும்பான்மை நாடார் வாக்குகள், ஆலடி அருணா கொல்லப்பட்ட கதை, ராக்கெட் ராஜா விவகாரம், இப்படி பல விஷயங்களை சாதி ரீதியாக ராபர்ட் புரூஸுக்கு தேர்தல் பணி செய்யும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கொளுத்தி போட தொகுதிக்குள் புதியதொரு சாதிய அரசியல் சூடு கனன்று எரிய ஆரம்பித்துள்ளது. அப்படி அமைச்சர் கிள்ளி போட காரணம், நயினாருக்காக 2 முறை மோடி இங்கே வந்து ரோடு ஷோ நடத்தியது, பிரச்சாரம் செய்தது. ஜாதி ரீதியாக ஓட்டுக்களை நயினார் பிரிக்க முயற்சித்தது, உட்கட்சிக்குள் குழப்பம் விளைவிக்க முற்பட்டது என பல கதைகளை பேசுகிறார்கள் திமுகவினர். ராபர்ட் புரூஸ் கிறிஸ்துவ நாடார் சமூகத்தவர், கிறிஸ்துவ செனட் சபையில் பிசப்புகளை தேர்ந்தெடுக்கும் தலைமை பொறுப்பில் உள்ளவர்.
அவர் கன்னியாகுமரிக்காரர் என்பதால் அவரை திமுக உட்கட்சிக்குள்ளேயே தோற்கடிக்க முதலில் முயற்சி நடந்தது. தலைமை போட்ட போடு, அனிதாவின் வருகை, அவர் உழைப்பு மற்றும் பிரச்சாரம் நயினாரை மட்டுமல்ல அதிமுக ஜான்சி ராணியையும் ஓரங்கட்டி ராபர்ட் புரூஸுக்கு வெற்றி கதவை தற்போது திறந்துவிட்டிருக்கிறது. தென்காசி புதிய தமிழகம் நிறுவனர் மருத்துவர் கிருஷ்ணசாமி அதிமுக அணியில் களம் காண்கிறார். பாஜக சார்பில் தமிழக முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் போட்டியிடுகிறார். இரண்டு முகங்களும் பிரபல்யமானவை. இதனால் தொகுதி நட்சத்திர அந்தஸ்தை அடைந்துள்ளது. இருவரும் தமக்கான சமூக வாக்குகளை ஒருங்கே பிரித்து கொள்கிறார்கள். சிட்டிங் எம்பி தனுஷ் எம் குமாருக்கு சீட் மறுக்கப்பட்டு சங்கரன்கோயில் மருத்துவர் ராணி ஸ்ரீகுமாருக்கு திமுகவில் சீட் வழங்கப்பட்டுள்ளது. இவருக்கு கூட்டணி பலம் மிகுந்துள்ளது. தொகுதியில் 6 முறை தோல்வி கண்ட கிருஷ்ணசாமி 7வது முறையாக ராபர்ட் புரூஸ் மன்னன் போல் மனம் தளராமல் போட்டியிடுகிறார். பட்டியல் சமூகத்தினர் 31% இருந்தாலும் அவையெல்லாம் கிருஷ்ணசாமிக்கே விழுவதில்லை. அதனால் போட்டியில் கிருஷ்ணசாமிக்கும் மருத்துவர் ராணி ஸ்ரீகுமாருக்கும் இருவரியே நீடிக்கிறது. வெற்றி தோல்வி யாருக்கு வேண்டுமானாலும் நிகழலாம். ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் மத்திய அமைச்சர் டிஆர் பாலு திமுகவில் களம் காணும் தொகுதி. அதிமுக கூட்டணியில் ஞா பிரேம்குமார் போட்டியிடுகிறார். பாஜக கூட்டணியில் தமாக விஎன் வேணுகோபால் போட்டியிடுகிறார். கடந்த முறை டிஆர் பாலு வாங்கின ஓட்டுகள் 7,93,281. இவரை எதிர்த்த பாமக வைத்தியலிங்கம் 2,85,328 வாக்குகளை வாங்கினார். ஆக இங்கே திமுகவின் பலம் மட்டுமல்ல, பாஜக மோடிக்கான எதிர்ப்பு பலம் என்னவென்று சுலபமாக சொல்லிவிட முடிகிறது. முன்னைவிட அதிக வெறுப்பே மோடி ஆட்சி மீது இங்குள்ள மக்களுக்கு வெளிப்படுகிறது. மற்ற தொகுதிகளில் சிட்டிங் எம்பிக்கு ஒலிக்கும் அதிருப்திகள் இங்கே பாலு மீது இல்லை. அனகாபுத்தூர், தரப்பாக்கம் மேம்பால பணிகள் உட்பட பல பணிகளை பாலு செய்து கொடுத்திருப்பதை மக்கள் மனதார பாராட்டுகிறார்கள். முன்னைவிட அதிகமான, அதாவது 5 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்திலேயே டிஆர் பாலு வெல்வார் என்கிறார்கள் தொகுதி மக்கள். எனவே பாலுவின் வெற்றி மிக உறுதியாக நிற்கிறது. திண்டுக்கல் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் ஆர் சச்சிதானந்தம் போட்டியிடுகிறார். அதிமுக அணியில் எஸ்டிபி கட்சி தலைவர் நெல்லை முபாரக் போட்டியில் உள்ளார். பாஜக கூட்டணி சார்பில் பாமகவின் பொருளாளர் திலகபாமா வேட்பாளர். சிட்டிங் எம்பி திமுக வேலுச்சாமிக்கு தொகுதியில் வரவேற்பு இல்லை. திமுக மாவட்ட செயலாளர் ஐ பெரியசாமியுடன் நெருக்கம் என்பதை தவிர வேறு காரியம் எதுவும் அவர் உருப்படியாக செய்யவில்லை என்கிற கோபம் மக்களிடம் ஒலிக்கிறது. அதனால் அவருக்கு சீட் ஒதுக்காததே உடன்பிறப்புகளுக்கு பெரிய நிம்மதியாக உள்ளது. எனவே மார்க்சிஸ்ட் வேட்பாளர்களுக்கு களவேளைகளை சிறப்பாக செய்கிறார்கள். சிறுபான்மை ஓட்டுகள் ஆங்காங்கே சிதறி கிடக்கிறது. அதனால் தன் இஸ்லாமிய அடையாளத்தை வெளிப்படுத்தாமலேயே முபாரக் பிரச்சாரத்திற்கு செல்வதை காண முடிகிறது. அதன் மூலம் அவர் இதர சமூக வாக்குகளையும் அள்ளுவார் என்று பேச்சு இருந்தாலும் அது அவ்வளவு சுலபமில்லை என்பது தெரிகிறது. முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் இவருடைய வெற்றிக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள். முபாரக் இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிடுவதால் மார்க்சிஸ்ட் வேட்பாளருக்கு சவால் காட்டுகிறார். தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்த மார்க்சிஸ்ட் பாலபாரதி இத்தேர்தலில் போட்டியிட்டிருந்தால் நன்றாக இருக்கும் என்பது திமுகவினரின் எண்ணமாக உள்ளது. பாமக பெரிய வாய்ப்பு இல்லை. இங்கேயும் பாஜக ஆட்சி 10 ஆண்டுகளே போதும் என்ற எண்ணமே மக்களிடம் அதிகமாக ஒலிக்கிறது. இதில் சச்சிதானந்தமே வெல்கிறார். சிதம்பரம் பானை சின்னத்தில் நிற்கும் தொல் திருமாவளவன் திமுக கூட்டணியில் வெல்வாரா என்பதே பலரது கேள்வி. அவர் உதயசூரியன் சின்னத்தில் நின்றிருந்தால் கவலையில்லையே என்கிற உஷ்ணக்காத்து அவரை ஆதரித்து பிரச்சாரம் செய்யும் திமுகவினர் மத்தியில் இப்பவும் உருள்கிறது. இதே பானை சின்னத்தில்தான் சென்ற முறை போட்டியிட்டு வெறும் 3219 ஓட்டுகள் வித்தியாசத்தில் அரும்பாடுபட்டு ஜெயித்தார் திருமா. இப்போது அது புட்டுகிடுமோ என்ற அச்சம் நியாயமாகத்தான் உள்ளது. 6வது முறையாக இத்தொகுதியில் போட்டியிடும் திருமா 2 முறை வென்றுள்ளார். அமைச்சர் பன்னீர்செல்வம் தொகுதியில் விடாப்பிடியாக பிரச்சாரம் செய்கிறார்.
பாஜக இத்தொகுதியில் முன்னாள் மேயர் காத்தியாயினியை களம் இறக்கியுள்ளது. இவர் முன்னாள் அதிமுக காரர். பாமக வாக்குகளை மட்டுமே நம்பி நிற்கிறார். அதிமுகவில் சந்திரகாசன் போட்டியிடுகிறார். இரட்டை இலை பலம் மட்டுமே இவருக்கு உள்ளது. திமுக பலம் மட்டுமல்ல, தன் பலத்துடன் கூட்டணியும் பலமாக உள்ளதால் திருமாவளவன் வெற்றி உறுதியாகிறது. ஆரணி திமுக சார்பாக திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் தரணிவேந்தன் போட்டியிடுகிறார். அதிமுக சார்பில் ஆரணி தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜி.வி. கஜேந்திரன், பாமக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ கணேஷ்குமார் போட்டியிட்டு களம் கண்டுள்ளனர். சிட்டிங் எம்பி காங்கிரஸ் விஷ்ணு பிரசாத் தொகுதிக்கு ஏதும் செய்யவில்லை என்ற தாபம் ஒலிக்கிறது. காங்கிரசுக்கு சீட் தரப்படாதது அந்த அதிருப்தியை போக்குகிறது. போட்டியிடும் முக்கிய வேட்பாளர்கள் மட்டுமல்ல, நான்காவதாக வரும் நாம் தமிழர் வேட்பாளர் பாகியலட்சுமியும் வன்னியர் சமூகத்தவர்தான். பாமக இங்கே பலம் பெற்றிருந்தாலும் அதிலிருந்த பெரும்பான்மை நிர்வாகிகள் சமீபத்தில் திமுகவில் இணைந்து விட்டனர். பாஜக இங்கே கட்சியினரை தேட வேண்டியிருக்கிறது. எனவே கூட்டணி பலத்தால் வெற்றி வேட்பாளராக திமுக தரணிவேந்தனே முன்னிலை வகிக்கிறார். திருச்சி அழுது கரைந்து கூட்டணி கட்சியினரை எடுத்த எடுப்பில் அதிர வைத்தவர் துரை வைகோ. கூட்டணியில் தம் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட ஒரே சீட்டை தன் மகனுக்கு தாரை வார்த்து கொடுத்ததன் மூலம் மேலும் கட்சியில் பலகீனப்பட்டிருக்கிறார் வைகோ. சிட்டிங் எம்பி திருநாவுக்கரசர் பெரிதாக பேசப்படுவதில்லை. அதை தாண்டி துரை வைகோ பேசுபொருளாக தற்போது உள்ளார். அதிமுக வேட்பாளர் உள்ளூர்காரர் என்றாலும் உள்ளூர் பஞ்சாயத்து, மணல் அமோக வியாபாரம் என இவரது குடும்பம் பெயர் பெற்றுள்ளது. அதிமுக இரட்டை இலை வாக்குகள் கூட இதனால் துரை வைகோ பக்கமே பாய்கிறது. அமமுகவில் செந்தில்நாதன், பாஜக கூட்டணியில் சோபிக்காதது மிக நன்றாகவே தெரிகிறது. நேரு உருவாக்கியுள்ள திமுகவின் பக்கபலமான கட்டமைப்பு வைகோவை தோளில் சுமந்து ஜெயிக்க வைக்கிறது. மயிலாடுதுறை காங்கிரஸ் வேட்பாளராக வக்கீல் சுதா, அதிமுக வேட்பாளர் பாபு, பாமகவில் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட செயலாளர் மா.க. ஸ்டாலின். வன்னியர் ஓட்டுகளும் ஆதி திராவிடர் ஓட்டுகளும் தலா 30% உள்ள தொகுதி. சிறுபான்மை ஓட்டுகள் 1,00,000. விடுதலை சிறுத்தைகள் பலம் காங்கிரஸ் வேட்பாளருக்கு. மோதுபவர்கள் வன்னியர் சமூகத்தவர்களாக இருப்பதால் அவ்வாக்குகள் சரமாரியாக பிரிகிறது. அதனால் பாமக மிகவும் டல்லடிக்கிறது. அதிமுக இரட்டை இலை பலத்தால் முன்னுக்கு தள்ளுகிறது. பூர்வீகம் உள்ளூர்தான் என்றாலும் வெளியூர்காரர் என்ற பிரச்சாரம் சுதாவுக்கு அதிகமாக தொகுதிக்குள் உள்ளது. அதையெல்லாம் தம்முடன் கைகோர்க்கும் கூட்டணி கட்சிகள் பலத்தால் முறியடித்து வெல்கிறார் சுதா. நாகப்பட்டினம் தனி தொகுதி. வை. செல்வராஜ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர். சுர்ஜித் சங்கர் இரட்டை இலை வாக்குகளை அள்ளும் அதிமுக காரர். எஸ்.ஜி.எம். ரமேஷ் பாஜகவில் களம் காண்கிறார். திரும்பின பக்கமெல்லாம் திமுக கூட்டணி ஆதரவு அலை அடிக்கிறது. மோடி வேண்டாம் என்ற குரல் அதைவிட மிகுதியாக ஒலிக்கிறது. இந்த அலைகளில் எஸ்.ஜி.எம். ரமேஷ் இருக்கிற இடம் தெரியாமல் வெம்மையில் சிக்கி தவிக்கிறார். இரட்டை இலை சுர்ஜித்தோ செய்வதறியாது திகைக்கிறார். ஆனாலும் இரட்டை இலை பலத்தால் கம்யூனிஸ்ட் வேட்பாளருக்கு டஃப் ஃபைட் கொடுக்கிறார். பாஜக மீதான அதிருப்தி, அதிமுகவினரின் செயல்பாடின்மை, முன்னாள் அமைச்சர் காமராஜ் மீதான அதிருப்தி, திமுகவின் கூட்டணி பலம் செல்வராஜை வெற்றி பெறச் செய்கிறது. தூத்துக்குடி கனிமொழி திமுகவின் நட்சத்திர வேட்பாளர். எதிர்ப்பது அதிமுகவில் சிவசாமி வேலுமணி, தமாகவில் விஜயசீலன். பாஜக தமாக கட்சி ரீதியாகவே இங்கே பலம் குன்றி கிடக்கிறது. தொகுதிக்குள் அடிக்கடி வலம் வந்தாலும் மக்களை ஏகபோகமாய் சந்தித்திருந்தாலும் தொகுதி வளர்ச்சியில் பெரிதாக கவனம் செலுத்தவில்லை கனிமொழி என்ற வசனம் மக்களிடம் பெரும்பாலும் ஒலிக்கிறது. கலைஞரின் மகள், முதல்வரின் தங்கை. அவரிடம் நிறைய எதிர்பார்த்தோம். சிட்டிங் எம்பியாக இருந்து எங்களுக்கு என்ன செய்தார் என்ற கேள்வி கேட்பவர்கள் கூட எதிர் கவர்மெண்ட் இருந்தால் அவர்தான் என்ன செய்வார் என்று பதிலும் சொல்லிக்கொள்கிறார்கள். மக்களின் இந்த கேள்வி பதில் ஸ்டைலே கனிமொழிக்கு மிகப்பெரிய அனுகூலம். மோடிக்கு எதிரான அலை தமிழகமெங்கும் அடிப்பதால் நிச்சயம் மத்தியில் ஆட்சி மாறும். கனிமொழி பொறுப்புமிக்க பதவியை மத்திய அரசில் அடைவார். அதனால் தொகுதியில் தொழில் வளர்ச்சி, மக்கள் முன்னேற்றம் எல்லாமே அடையும் என மனதார நம்புகிறார்கள் தொகுதி மக்கள். அதிமுக வேட்பாளர் சென்னையில் வசிப்பதால் அவர் தொகுதிக்கு வரவே மாட்டார் என்ற பிரச்சாரம்
அதிமுகவிற்குள்ளும் கூட நடக்கிறது. எனவே சுலபமாக வெற்றிக்கனியை பறிக்கிறார் கனிமொழி. தொகுதி பெரம்பலூர். திருச்சி மாவட்டத்தின் முடிசூடாக மன்னராக திகழும் KN நேருவின் மகன் அருண் நேரு திமுகவில் களம் இறங்கியுள்ள தொகுதி. எனவே அரசியல் நோக்கர்களின் கவனத்திற்கு இது முழுமையாக உள்ளாகியிருக்கிறது. அதிமுகவில் சந்திரமோகன், பாஜகவில் சிட்டிங் MP IJK நிறுவனர் பாரிவேந்தர் மீண்டும் போட்டியிடுகிறார். பாரிவேந்தருக்கு தமிழ்நாடு முழுக்க பெயர் இருக்கிறது. ஆனால் தொகுதிக்குள் அப்படி இல்லை. அதிமுக இரட்டை இலை வாக்குகள் மட்டுமே சந்திரமோகனுக்கு கஷ்டப்பட்டு வருகிறது. தொகுதி மக்கள் பெரும்பகுதி நேருவின் புதல்வரே வருக என்று முதல்வருக்கே பச்சை கொடி காட்டுகின்றனர். எனவே அருண் நேருவின் வெற்றி இங்கே உறுதிப்படுகிறது. காஞ்சிபுரம் தனி தொகுதி. சிட்டிங் MP செல்வம் திமுக சார்பில், அதிமுகவில் ராஜசேகர், பாஜக கூட்டணியில் பாமக வே. ஜோதி வெங்கடேசன் இவர்கள் போட்டியில் உள்ளார்கள். வெற்றிக்கனியை அடிக்கும் திமுக அலையில், பாஜக வெறுப்பு அலையில், மோடி அதிருப்தி அலையில் செல்வமே பறிக்கிறார். வடசென்னை. கலாநிதி வீராசாமி திமுகவில், ராயபுரம் மனோ அதிமுகவில், பால் கனகராஜ் பாஜகவில் இப்படி போட்டியிடுகின்றனர். கூட்டணி பலம் கலாநிதி வீராசாமிக்கு கை கொடுக்கிறது. தனிமனித செல்வாக்கு மனோவுக்கு வலிமை கூட்டுகிறது. என்றாலும் வெற்றி கலாநிதி வீராசாமிக்கே. தென் சென்னை. தமிழச்சி தங்கபாண்டியன் திமுகவில், ஜெயவர்தனன் இரட்டை இலையில், தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக வேட்பாளராக, 2 மாநில கவர்னராக இருந்து பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்தவர். பாஜகவிற்கு பெரிய பலம் ஏதுமில்லை. தொகுதி சீரமைப்புக்கு முன்பு பிராமணர் வாக்குகள் கணிசமாக இருந்தது. இப்போது அதுவும் இல்லை. இரட்டை இலை பேசப்படும் அளவு ஜெயவர்தன் பேசப்படுவதில்லை. அதைவிட இவர் அப்பா பேசப்படும் அளவு மகன் பேசப்படுவது இல்லை. தமிழச்சி தங்கபாண்டியன் தொகுதிக்குள் MPயாக இருந்து எதுவுமே செய்யவில்லை என்று சொல்லும் அதே மக்கள்தான் அவருக்கே எங்கள் ஓட்டு என்றும் முரண்பட்டு சொல்லுகிறார்கள். அந்தளவு எங்கே போனாலும் தமிழச்சி இயல்பாக பெண்களுடன் பேசி நெருக்கமாகி விடுகிறார். தமிழிசையும் பிரச்சாரத்தில் சளைத்தவரில்லாமல் இவருடன் நெருங்கி வருகிறார். ஆனால் பிராக்டிக்கலாக தமிழச்சி முன்பு அது சரிவர சாத்தியமில்லாததாக இருக்கிறது. திமுகவின் பலம், கூட்டணி பலம், பளிச்சென்று பழகும் குணம் திரும்ப தமிழச்சியை தொகுதி மக்கள் ஜெயிக்க வைக்கிறார்கள். மத்திய சென்னை. தயாநிதி மாறன் திமுக, அதிமுக கூட்டணியில் தேமுதிக வி. பார்த்தசாரதி, பாஜகவில் வினோஜ் பி. செல்வம். சென்னையை பொறுத்தவரை ஆளுங்கட்சி பலம். முதல்வர், அமைச்சர்கள் அத்தனை பேரும் தொகுதிக்குள்ளேயே வருகிறார்கள். அந்த வகையில் அசைக்க முடியாத சக்தியாகவே இருக்கிறார் தயாநிதி மாறன். தொகுதி வேலூர். திமுகவில் கதிர் ஆனந்த், அதிமுகவில் டாக்டர் பசுபதி, பாஜக அணியில் புதிய நீதி கட்சி AC சண்முகம். AC சண்முகம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு மிக்கவராக இருந்தாலும் இரட்டை இலைக்கும் உதயசூரியனுக்கும் தான் போட்டி. இறுதியில் திமுகவே வெற்றி கொடி நாட்டுகிறது. தேனி. தங்கத்தமிழ்ச்செல்வன் திமுகவில், நாராயணசாமி அதிமுகவில். TTV தினகரன் குக்கர் சின்னம் கடுமையாக வேலை செய்வதால் இரட்டை இலை நாராயணசாமி எடுத்த எடுப்பிலேயே ஓரங்கட்டப்படுகிறார். மக்களிடம் செல்வாக்கு மிக்கவராக TTV தினகரனே வெளிப்படுகிறார். ஜாதி பலம், தனிப்பட்ட செல்வாக்கு பலம், பிரச்சார பலம் எல்லாவற்றிலும் தங்கத்தமிழ்ச்செல்வனை திணறடிக்கிறார் தினகரன். திமுக அலையில், மோடி எதிர்ப்பலையில் தினகரன் மட்டும் தாக்குப்பிடித்து பார்லிமெண்ட்டில் கரை சேருவாரா, தமிழ்ச்செல்வன் முந்துவாரா? இவர்கள் இருவருக்குள் கடும் போட்டி நிலவுகிறது. விருதுநகர். மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ், விஜயபிரபாகர் தேமுதிக, அதாவது அதிமுக கூட்டணி. ராதிகா சரத்குமார் பாஜகவில். இதில் மாணிக்கம் தாகூர் கூட்டணி பலம், அரசியல் அனுபவ பலத்துடன் முன்னேறுகிறார். மகனை ஜெயிக்க வைத்து விட வேண்டும் என்ற முனைப்புடன் பிரேமலதாவும், இந்த அம்மாவுக்காக வேணும் விஜயை ஜெயிக்க செய்ய வேண்டும் என எடப்பாடியும் பிரம்ம பிரயத்தனம் செய்கிறார்கள். இந்த குஸ்தியில் ராதிகா 3ஆம் இடம் தள்ளப்படுகிறார். ஆனாலும் அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கில் கணிசமான வாக்குகளை வாங்குகிறார். அந்த வாக்குகள் எல்லாம் விஜய பிரபாகரனுக்கு ஆபத்தில் முடிகிறது. ஏனென்றால்
பெரும்பாலும் அவரால் இழுக்கப்படும் வாக்குகள் அதிமுக மனநிலையில் உள்ள வாக்குகள். மாணிக்கம் தாகூருக்கும் விஜய பிரபாகருக்கும் இழுவரி போட்டி நடக்கிறது. இறுதியில் மாணிக்கம் தாகூரே வெல்வார் என தொகுதி முழுக்க பேசப்படுகிறது. ராமநாதபுரம் வறட்சியான தொகுதி, ஆனால் போகிற இடமெல்லாம் பலாப்பழமாய் மணக்கிறது. அந்த அளவு தன் சுயேட்சை சின்னத்தை அடிமட்ட மக்களிடமும் கொண்டு போய் சேர்த்து விட்டார் முன்னாள் முதல்வர் OPS. எப்பாடுபட்டாவது தான் ஜெயித்து விட்டால் எடப்பாடியிடமிருந்து இரட்டை இலையையும் அதிமுகவையும் மீட்டு விடலாம் என கண்மூடித்தனமாய் கணக்கு போடுகிறார் OPS. அதை அப்படியே வெள்ளந்தியாக நம்பும் மண் மனிதர்களும் இங்கே நிறைய இருக்கிறார்கள். இந்த நம்பிக்கை முக்குளத்தோர் வாக்கு வங்கி 3 முறை முதல்வராக இருந்ததன் பிரபல்யம் எல்லாமே அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாளை மிகவும் பின்னுக்கு தள்ளிவிடுகிறது. திமுக கூட்டணியில் போட்டியிடும் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனிக்கு OPS டஃப் ஃபைட் கொடுக்கிறார். இப்போது இங்கே வெல்வது ஏணி சின்னமா பலாப்பழமா என்பதே பேசுபொருளாகியுள்ளது. அதிமுக சைடிலும் திமுக தரப்பிலும் 6 O பன்னீர்செல்வங்கள் பெயருடைய வேட்பாளர்களை சுயேட்சைகளாக போட்டியிட வைத்திருக்கிறார்கள். அதில் கைமாறி பட்டனை தட்டி எத்தனை ஓட்டுகள் பறிபோகுமோ என்ற கவலையில் இருக்கிறார் OPS. மொத்தத்தில் தொகுதி இழுபறி நிலைதான். கடலூர் விஷ்ணு பிரசாத் காங்கிரஸ், சிவக்கொழுந்து தேமுதிக, தங்கர்பச்சான் பாமக. தங்கர்பச்சான் பாஜக கூட்டணியில், அதுவும் பாமக கட்சியில் தொகுதி மக்களே எதிர்பார்க்கவில்லை என்பது தெரிகிறது. சிவக்கொழுந்து தேமுதிகவில் சோபிக்கவில்லை. விஷ்ணு பிரசாத் கூட்டணி பலத்தில் வெற்றி கொள்கிறார். தஞ்சாவூர் முரசொலி திமுக, சிவனேசன் தேமுதிக, முருகானந்தம் பாஜக. கூட்டணி பலம் இங்கும் திமுக முரசொலிக்கு அனுகூலமாக உள்ளது. கன்னியாகுமரி விஜய் வசந்த் காங்கிரஸ், பசிலியான் நசரத் அதிமுக, பொன் ராதாகிருஷ்ணன் பாஜக. தனிப்பட்ட செல்வாக்கு பொன்னாருக்கு தொகுதி முழுக்க உள்ளது. ஆனால் அதை வெற்றியாக்க இங்கே அனைத்து கட்சிகளும் தனித்தனியாக போட்டியிட்டிருக்க வேண்டும். ஆம், ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியாக போட்டியிடும் காலத்தில் பொன்னார் ஜெயித்திருக்கிறார். மற்ற காலங்களிலெல்லாம் அவர் தோற்றிருக்கிறார். அந்த ஆரிடம் இப்போது கூட்டணி பலம் உள்ள காங்கிரஸ் விஜய் வசந்தை வெற்றி கொள்ள வைக்கிறது. திருவண்ணாமலை CN அண்ணாதுரை திமுக, கலியபெருமாள் அதிமுக, அஸ்வத்தாமன் பாஜக. அடிக்கிற அலை திமுக பக்கம், அடிக்கிற அலை பாஜக வெறுப்பு. அண்ணாதுரையே இங்கும் வெல்கிறார். கள்ளக்குறிச்சி மலையரசன் திமுக, குமரகுரு அதிமுக, தேவதாஸ் உடையார் பாமக. வெற்றிக்கணி கூட்டணி பலத்தால் மலையரசனுக்கே. இறுதியாக பாண்டிச்சேரி வைத்தியலிங்கம் காங்கிரஸ், தமிழ்வேந்தன் இரட்டை இலை அதிமுக, நமச்சிவாயம் பாஜக. செல்வாக்கு, பிரபலம், இந்தியா கூட்டணி பலம், ஆளுமை திறன் என மேற்கொண்டு பல விஷயங்கள். இதையெல்லாம் மேற்கொண்டு சொல்ல வேண்டியதில்லை. வெற்றி வைத்தியலிங்கத்திற்கே. நம் கணிப்புப்படி இதுவரை தமிழகம் பாண்டிச்சேரியில் உள்ள மொத்த தொகுதிகள் 40இல் 34லிருந்து 40 தொகுதிகள், அதாவது அதிகபட்ச தொகுதிகளாக 40ம் குறைந்தபட்ச தொகுதிகளாக 34 தொகுதிகளும் திமுக கூட்டணியே கைப்பற்றும் என்று தெரிகிறது. அதற்கு அடுத்த நிலையில் 6 தொகுதிகள் அதிமுக வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவே படிப்படியாக இறங்கி 0 அளவுக்கு போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இறுதியாக பாஜக கூட்டணி அதிகபட்சம் 3 சீட்டுகளும் குறைந்தபட்சம் 0ம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.